ஹalleluya, praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு தெய்வீக சுகமும் விசுவாசம் என்ற வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை, ரகசியங்களை காணத்தக்கதாக தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நீடித்த ஆயுசோடு வியாதி இல்லாத தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தம்முடைய அனாதி திட்டத்தின்படி, அனாதி என்று சொல்லும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற அவர் திட்டம் பண்ணினார். அந்த திட்டத்தின்படி தமது குமாரனை ஏற்ற காலத்திலே அனுப்பி சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்து அவருடைய குடும்பத்தில் நம்மை இணைத்து தேவ குமாரர்களாக, குமாரத்திகளாக இணைத்து அவருடைய ஜீவனையே நமக்கு தந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை அல்லது நாம் பரலோகத்தில் வாழப்போகிற வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய திட்டத்தை அவருடைய குமாரன் மூலமாக நிறைவேற்றி அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க ஆவியானவரையும் நமக்குள்ளே அனுப்பி வைத்தார். இவ்வளவு பெரிதான பாக்கியத்தை பெற்ற நாம் இன்னும் சாதாரண மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது நம்முடைய அசதியை காண்பிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அவருடைய மகிமை. அவருடைய மகிமை என்று சொல்லும் பொழுது அவருடைய சுகத்தை, அவருடைய பரிபூர்ண சுகத்தை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக அவர் நம்மை கிருபா பாத்திரங்களாக, நம்மில் எந்த விசேஷமே இல்லை, நம்மில் விசேஷம் இல்லாதவர்கள், நாம் பலவீனம் உள்ளவர்கள், எந்த விதத்திலும் ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ தகுதி பெற்றவர்களே அல்ல. ஆனால் தேவன் நம்மை தான் தெரிந்து கொண்டார். பலசாலிகளை அல்ல, ஆரோக்கியம் உள்ளவர்களை அல்ல. நம்மை அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் அவருடைய அந்த சுகமாக்கும் வல்லமையை நம் மூலமாக வெளிப்படுத்தி அவர் நம்மில் வாழ்கிறார் என்ற வாசனையை வீச வேண்டும் என்பதற்காக தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவேதான் வேதம் அதை திரும்ப திரும்ப சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நாம் சுகமாய் இருக்க விரும்புகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று தெய்வீக சுகத்தை குறித்து அவர் சொன்னார். தேவனுடைய பரிபூரண நன்மையான சித்தம், அவருக்கு பிரியமான சித்தம் நாம் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். ஆகவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், நம்முடைய சரீரங்களை வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைக்க சொல்லுகிறார். எதற்கு? அவருடைய பரிபூரண பிரியமான நன்மையான சித்தம், வியாதி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் சபையானது இவைகளை செய்ய தவறினபடியால் சத்ரு சபையிலே புகுந்து வியாதியை கொடுத்து அநேகர் இந்த வியாதியில் வாழ்கிறபடியினாலே அதை சாதாரணமாக சபை எடுத்துக்கொண்டது. அது தேவ சித்தம் அல்ல. திரும்பவும் சொல்லுகிறேன், அது தேவ சித்தம் அல்ல. அது யாராயிருந்தாலும், நானாயிருந்தாலும் சரி, நீங்க பெரிய தலைவர்கள் யாராயிருந்தாலும் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதே சிலுவையிலே நம்மை பாவங்களற கழுவி, அவருடைய இரத்தத்தால் கழுவி பாவங்களை நீக்கி எல்லா வியாதிகளையும் நீக்கத்தான் அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார். அவர் பாவங்களை நீக்கினார், வியாதிகளை அகற்றினார் என்று சொல்லும் பொழுது அதை விசுவாசிப்பதுதான் நம்முடைய வேலை.
அதை விசுவாசிக்காமல் ஐம்புலன் உணர்வுகளும் நம்முடைய அனுபவங்கள், நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய அனுபவங்கள், அவைகளை பார்த்து அவை உண்மை என்று சொல்லுவோமானால், உண்மை என ஏற்றுக்கொள்வோமானால் தேவனை பொய்யராக்குகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு காலம் அவரை பொய்யராக்க முடியாது. இந்த சரீரத்தை குறித்து நாம் கவலையற்று இருக்கிறோம். வேதம் அவ்வாறுதான் சொல்லுகிறது. இது நாம் தங்குகிற ஒரு வீடாக இருக்கிறது. இந்த சரீரம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகவே இந்த சரீரத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டியது தேவ பிள்ளைகளின் கடமை. இந்த சரீரத்தில் இருக்கும் வரைதான் தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியும், அல்லது தேவன் நம் மூலமாக அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். ஆனால் இந்த சரீரத்தை குறித்த அந்த முக்கியத்துவத்தை கொடுத்த ஒரு வெளிப்பாடு சபையில் இல்லை. இந்த சரீரம் நாம் தங்குகிற ஆலயம் மாத்திரமல்ல, நாம் தங்குகிற வீடு மாத்திரமல்ல, இது தேவாதி தேவன் தங்குகிற வீடு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவர் நம் ஆவியில் வாசம் பண்ணுகிறபடியால், நாம் இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறபடியால் தேவனும் இந்த சரீரத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய சரீரம் எவ்வளவு மேன்மையானது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நான் மாத்திரமல்ல, தேவனே வாசம் பண்ணும் இடம் இந்த சரீரம். அப்போ இந்த சரீரத்தை குறித்து நாம் எவ்வளவு கருத்தா இருக்க வேண்டும். இந்த சரீரத்திலே ஒரு வியாதி வந்தால் தேவன் தங்குகிற இடத்தில் வியாதி வர முடியுமா? ஏன் வருகிறது? நாம் அனுமதிக்கிறோம். நம்முடைய அவிசுவாசத்தினாலே, நம்முடைய அறியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் தான் நாம் அனுபவிக்கிறோம். தேவனுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் என்று சொல்கிறார். வியாதிக்கும் சுகத்திற்கும் அவர் சுகமானவர். அவர் வாசம் பண்ணுகிற இடத்தில், சரீரத்தில் வியாதி இருப்பது எப்படி? இதை பவுலடிகளார் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லுவதை பார்க்கலாம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன்? சபையானது இன்று, சபை என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், மறுபடியும் பிறந்தவர்களை சொல்லுகிறேன். அவர்கள் வியாதியை சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் வேதம் பாவத்தை எவ்வாறு கணிக்கிறதோ அவ்வாறே சாபத்தையும் வியாதியையும் கணிக்கிறது. ஆகவேதான் அவர் பாவ சாப ரோகங்களுக்காக சிலுவையிலே பரிகாரத்தை உண்டு பண்ணினார். நீங்க 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? 15ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்றும் அறியீர்களா? உங்கள் சரீரங்கள், யுவர் மெம்பர்ஸ், நம்முடைய அவயங்கள் கிறிஸ்துவினுடைய அவயங்கள் என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். கொஞ்சம் அதை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சாதாரணமாக நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட சரீரமாக இருக்கலாம். ஆனால் இங்குதான் நான் வாசம் பண்ணுகிறபடியால் அந்த தேவாதி தேவன் தாமே எனக்குள், என் ஆவியில் வாசம் பண்ணும் பொழுது இந்த சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசினா என்னங்க? அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்த பெண், அப்படித்தானே? அப்போ நாம் ஒருவருக்கு சொந்தமானவர்கள். we have been set apart. கிறிஸ்துவுக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டவர்கள். ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக, அப்படித்தானே சொல்லுகிறார் பவுலடிகளார் 2 கொரிந்தியர் அங்க 11:3 சொல்லும் பொழுது அதை சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு.
மணவாட்டியாக நாம் நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா இங்கு சரீரத்தில் வியாதி இருந்தா என்ன அர்த்தம்? பிசாசின் இடம். பிசாசு வந்து சரீரத்தில் இருக்கிறான் என்றார். அவன் நம் ஆவியில் வர முடியாது. we have been sealed. பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டு விட்டோம். எபேசியர் 1:13. ஆனா நம்முடைய அறியாமையினால, நம்முடைய அவிசுவாசத்தினால யாரை அனுமதிக்கிறோம்? விரோதியான சத்ருவுக்கு நம்முடைய சரீரத்தில் நாம் தான் இடம் கொடுக்கிறோம். தேவன் ஒருபோதும் அதை அனுமதிப்பதில்லை. இருளானது வெளிச்சத்தை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. மரணமான வியாதி ஜீவனை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்து வாசம் பண்ணும் இடம். ஆனா இங்க நாம் அவிந்தமல்ல, இதை வேசியின் அவயங்களாக்குகிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாவம் செய்வது மாத்திரமல்ல, வியாதியோடு இருப்பதும் பிசாசின் ராஜ்யம் வருவதாக வேதம் சொல்கிறது. நீங்க வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அங்க என்ன சொல்லுகிறார்? 9ஆம் வசனம், அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்திலே சுகமாய் வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக வெளிப்படுகிறது. நம்முடைய சரீரத்திலே வியாதியோடு வாழும் பொழுது பிசாசின் ராஜ்யம் வெளிப்படுகிறது. ஆகவே இதை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றேன், நானு வேசி என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிசாசு, அது பிசாசின் அவயங்களாக்குகிறோம். என் அவயத்திலே வியாதி வரும் பொழுது அது பிசாசு செய்கிற காரியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். அந்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும். வியாதியை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது பிசாசுடைய கிரியை. எப்படி பாவம் ஒரு மனிதன் மூலமாய் உலகத்தில் பிரவேசித்ததோ, வியாதியும் அவனுக்கு கதவை திறந்தது. அந்த பாவத்தின் மூலமாய் வந்த மரணமாகிய வியாதி. அதன் பிறகுதான் வியாதி மனிதனுக்கு வந்தது. ஆகவே வியாதியோடு வாழ்ந்த மனிதன் எப்படிதான் வாழ்ந்தான்? சாத்தானின் ஆதிக்கத்தின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சாத்தானோடு ஆதாமுக்குள் பிறந்தபடியால் இணைக்கப்பட்டிருந்தான். வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். பாவத்தோடு சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது புது சிருஷ்டி, கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணும் ஆவியுடைய ஒரு புது மனிதன். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு? உங்கள் சரீரம் தேவனுடைய அவயமாய் இருக்கிறது. தேவனுடைய அவயத்தில் வியாதியை நாம் அனுமதிக்கலாமா? இந்த சரீரம் அவருக்கு பரிசுத்தம் என்று பிரித்து வைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நம்முடைய ஆவியை பிரித்து விட்டார். இப்பொழுது நமது வேலை மனதை புதிதாக்கி ஜீவ பலியாக நம்முடைய சரீரம் அவரை மகிமைப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இங்க என்ன சொல்றார் பாருங்க, அப்படி செய்யலாகாதே. முதலாவது சொல்லுகிறார், இந்த சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது, முடியாது. ஏனென்றால் இது தேவனுடைய அவயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், அது பிசாசின் அவயமாய் இருக்கலாமா? இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அது பிசாசின் அவயமாய் இருக்கலாமா? அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அப்படி செய்யலாகாதே. அப்போ நாம் தான் அதை அனுமதிக்கிறோம். அப்படி செய்யலாகாதே, அப்படி செய்யாதே. இதை பிசாசின் அவயமாக்கலாமா? பிசாசு வியாதியை தருபவன். வியாதியின் காரணக்கர்த்தா பிசாசு. அவன்
வியாதியை கொடுப்பவன், அதன் காரண கர்த்தா பிசாசு. ஆகவேதான் அவர் கேட்கிறாரு, இதை நீ பிசாசின் அவயமாக்கலாமா? சொல்லிட்டுதான் சொல்றாரு, செய்யக்கூடாதே, செய்யலாகாதே. அப்போ அதேதான் அங்க பாவத்தை குறித்து நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். இங்கேயும் பாவத்தை குறித்து தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, பாவத்தில் தொடர்ந்து வாழலாமா? 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கூடாதே. அப்போ ஏன் அது நடக்கிறது? நாம் அனுமதிக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் வியாதி இல்லாமல் வாழ்வது. நாம் அனுமதிக்கிறபடினால் அவன் நம்முடைய சரீரத்தை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவேதான் நீங்க என்ன சொல்றார் பாருங்க, செய்யல் ஆகாதே என்று சொல்லிவிட்டு வேசியோடு இசைந்து இருக்கிறவன். நான் இங்க நம்மளோட வியாதி கான்செப்ட சொல்லி நான் சொல்றேன், வியாதியோடு வாழ்கிறவன். கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணி பாருங்க. லூக்கா 10:19 நான் உங்களுக்கு வாசித்தேன். அப்ப சாரி 10:9 உங்களுக்கு வாசித்தேன். அப்படிதானே? அதன் அடிப்படையில் இங்க நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டுள்ளது? வியாதியோடு வாழ்பவன் அந்த வியாதியின் காரண கர்த்தாவாகிய பிசாசோடே ஒரே சரீரமாய் இருக்கிறான். வியாதியோடு வாழ்பவன், வியாதியின் காரண கர்த்தா, வியாதி தருபவன், வியாதியின் ஆண்டவன், உலகத்தின் அதிபதி, அவனோடு ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று நீங்கள் அறியீர்களா? முதல்ல இருந்து கேட்ட அதே கேள்விதான் திருப்பியும் கேட்கிறாரு. அப்ப இந்த கேள்வியை தான் நாமும் நமக்கே கேட்க வேண்டும். என் சரீரமே, இது கிறிஸ்துவின் அவயம் என்று உனக்கு தெரியாதா? நாம் பேச வேண்டும். இது கிறிஸ்துவின் அவயம். இங்கு எப்படி சாத்தானின் சரக்கு வியாதி இருக்க முடியும்? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுடைய சரக்காகிய பாவம், சாபம், வியாதி என்னில் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நம்மை பார்த்து நாம் பேச வேண்டியதெல்லாம், சரீரமே, it has a voice. அப்படிதானே? சரீரம் நம்மோடு பேசுவதை நாம் கேட்கிறோம்ல. பல்லு வலிக்குது, தலை வலிக்குது, எது? சரீரம் பேசுது. நம்ம சொல்ற அதை கேட்கிறோம். அப்படிதானே? நடக்க முடியல, அது இதுன்னு சொல்லி நம்முடைய சரீரம் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்கிறோம். இப்போ நாம் பேசுவதையும் அது கேட்க முடியும். சரீரமே, உனக்கு தெரியாதா? நீ தேவனுடைய அவயம். நீ எப்படி வியாதியோடு இருக்க முடியும்? நீ வியாதியோடு இருக்க முடியாது. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த சரீரம் தேவனுடைய அவயம். I will not accept it. I will not tolerate it. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதை நாம் எதிர்த்து நிற்பேன். தேவ ஜனம் இன்று எதிர்த்து நிற்ப தவறுவதற்கு காரணம், இந்த வெளிப்பாடு இல்லை. இந்த சரீரம் தேவனுடைய அவயம். இங்கு வியாதி இருக்க கூடாது, முடியாது. அது தவறானது. அது சட்டத்துக்கு எதிரானது. அது சட்டபூர்வமானது அல்ல, சட்டத்திற்கு மாறானது. ஆகவே அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் எதிர்த்து நிற்காமல், இது எங்க அப்பாக்கு இருந்துச்சு, இது எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, இது டாக்டர் இப்படி சொல்றாரு, ஊர்ல எல்லாத்துக்கும் இருக்கு என்று நாம் ஏற்றுக்கொள்வோமானால், அவன் நல்லா சிங்காசனம் போட்டு அமர்ந்து, இவன் தான் எனக்கு ஏற்ற ஆள் என்று தன்னுடைய ஆளுகையை நம்முடைய சரீரத்திலே எப்படி பாவத்திலே செய்கிறானோ, அதே மாதிரி வியாதியிலும் நம்முடைய சரீரத்திலே ஆளுகை செய்கிறான். அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ நம் சரீரத்தை பார்த்து சொல்ல வேண்டியது, இங்க இருக்க உரிமை இல்லை. இது கிறிஸ்துவனுடைய சரீரம்.
உரிமை இல்லாமல் அத்துமீறி உள்ள வந்தவனை வெளியே போ என்று நாம் ரெபியூக் கட்டளை கொடுக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் வியாதியை கடிந்து கொண்டார். இங்கிலீஷ்ல ரெபியூக் என்று தான் சொல்லுது. பேதுருவின் மாமி லூக்கா 4:19 அங்க என்ன பண்றது? வியாதியை கடிந்து கொண்டார். He rebuked. வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கலாம். அவர் ஊமையும் செவிடுமான ஆவி, அதை கடிந்து கொண்டார். அவன் கேட்க ஆரம்பித்தான், பேச ஆரம்பித்தான். அந்த தன் தகப்பன அடிக்கடி வலிப்பு நோயினால விழுகிறவன் ஆண்டவரத்துல வரும்பொழுது என்ன பண்ணாரு? He rebuked, கடிந்து கொண்டார் என்றுதான் அங்கு மார்க் 9:24 நாம் அதை வாசிக்கிறோம். எல்லா இடங்களிலும் இயேசு வியாதியை கடிந்து கொண்டார். He never tolerated sickness. அது ஓய்வு நாளா இருந்தாலும் அவங்க குறை சொல்லுவாங்கன்னு தெரியும், குறை சொன்னாங்க. அதன் நிமித்தம் மூர்க்க வெறி கொண்டார்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனா he never compromised 1 second. இது தேவ சித்தம் அல்ல, இது தேவ திட்டமும் அல்ல என்று அவைகளுக்கு எதிர்த்து நின்று அந்த வியாதியை அவர் கட்டளையிட்டு துரத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அது பிசாசனுடைய சரக்கு. இவர்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அங்க அததான் சொல்றார். லூக்கா 13 நம்ம வாசிக்கும் பொழுது 18 வருஷம் கூனியா இருந்தவளிடத்துல அது 18 வருஷமா பிசாசு என்ன படுத்தி இருக்கான்? கட்டி வைத்திருக்கிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். வியாதியில் வாழ்வது பிசாசின் சிறையிருப்பில் நம்முடைய சரீரம் வாழ்கிறது. We are under the captivity of the Satan in our body. அததான் அவர் சொல்லுகிறார். 18 வருஷமாக அவன் ஆளுகை செய்து சிறையிருப்பில் அவளை கட்டி வைத்திருக்கிறான். அவளை நான் விடுதலை செய்ய வேண்டாமா என்று அவர் அங்கு கேட்பதை நாம் பார்க்கிறோம். வியாதி பிசாசின் ஆளுகை, வியாதி பிசாசின் சிறையிருப்பு, வியாதி பிசாசின் அடிமைத்தனம், நம்மை அடிமைப்படுத்துகிறான். இதை நாம் அறிந்தோமானால் பொங்கி எழுவோம். இது எப்படி முடியும்? எப்படி? அதை நான் அனுமதிப்பேன்? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் சகிக்க மாட்டேன், அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். எனக்கும் என் சரீரம் தேவனுடைய ஆலயம், அவருடைய அவயமாய் இருக்கிறது. என் அவயத்தை பிசாசின் அவயமாக்கலாமா? என் அவயத்தில் அவன் வந்து வாசம் பண்ணலாமா? அப்படித்தானே அவர் சொல்றாரு. அத 15ஆம் வசனத்தில் வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? சத்ருவாகிய பிசாசின் அவயமாக்கலாமா? வியாதி படும் பொழுது அவனுடைய அவயமாக்குகிறோம். அத சொல்லிட்டுதான் அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. பிசாசோடு, நல்லா யோசித்து பாருங்க, நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. இட் இஸ் சோ சீரியஸ். வியாதியோடு வாழ்வது நீங்கன்னா பிசாசோடு வாழ்றீங்க. பிசாசு அங்க ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டான், பிசாசு அடிமைப்படுத்தி விட்டான், பிசாசு அங்க ஆளுகை செய்கிறான். அதை நாம் அனுமதிக்காமல் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எங்கேயா கேப் கிடைச்சா உள்ள நுழைகிற திருடன். அவன் பக்க வழியா எங்கேயா ஏறி குதித்து உள்ள வந்துருவான். நாம் அசதியாய் இருந்தால், நாம் அசதியாய் இராதபடி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையை நாம் சுதந்திரிக்க வேண்டும். என்ன சுதந்திரிக்க வேண்டும்? வியாதி இல்லாத வாழ்க்கையை. தேவன் அது நமக்கு பிள்ளைகளின் அப்பமாக கொடுத்திருக்கிறார். யெகோவா ரஃபா நம்மை குணமாக்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் குணமாக்குபவராகவே இருக்கிறார். அவர் வியாதியை தருபவர் அல்ல.
அவர் வியாதியின் எதிரி, பிசாசு வியாதியை தருபவன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய், அப்படின்னா என்ன? சுகமாக்குகிறவராய். நன்மை செய்வது சுகம், அப்படித்தானே சொல்றாரு. அங்க தேவாலயத்திலே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போ அவரை குணமாக்குவதற்கு அவனை எழுந்து நிக்க சொல்றாரு. இவங்க எல்லாம் ரொம்ப இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், அவரை தவற கண்டுபிடிக்கலாம், இது ஓய்வு நாளாச்சு அப்படின்னு இருக்கும்போது அவர் அங்க கேட்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நியாயம்? வாட் இஸ் லீகல், வாட் இஸ் கரெக்ட்? சுகமாக்குவது நன்மை செய்வது என்று சொல்லுகிறார், வியாதியோடு இருப்பது தீமை என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க என்ன சொல்கிறார்? நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். உங்களை என்னை அபிஷேகம் பண்ணினாரா? இல்லைங்களா? நல்லா யோசித்து பாருங்க. அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும். The same Holy Spirit, the resurrected Spirit which was in Christ. சுவிசேஷத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது இருந்த அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். அவரை வியாதி தொட முடிந்ததா? இந்த பலவீன சரீரத்தில் அவர் உலகத்தில் தோன்றினார். இந்த விழுந்து போன உலகத்தில் தான் அவர் வாழ்ந்தார். ஆனா இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் இந்த போதகர்கள் சொல்லுவது, தம்பி நல்லா யோசித்து பாரு, இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படல, இது விழுந்து போன உலகம், நம்ம ஒரு இதுக்கு போக போறோம், புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி. அங்க நமக்கு ஒரு மீட்கப்பட்ட பரலோக சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அங்கதான் வியாதி இல்லாமல் வாழ்வோன்றாங்க. ஆனா என் இயேசு எனக்கு முன்மாதிரியானவர். அவருடைய அடிசுவடுகளை பின்பற்ற எனக்கு மாதிரியை வைத்து போனவர். இந்த சரீரத்தில், அதாவது மீட்கப்படாத இந்த சரீரத்தில், விழுந்து போன இந்த உலகத்தில் வியாதி இல்லாதவராக எப்படி வாழ்ந்தாராம்? பிசாசின் பிடியில் அகப்பட்ட வியாதி என்பது பிசாசின் பிடியில் அகப்படுவது. Those who are taken captive by the enemy Satan, அதை சாதாரணமாய் நினைக்காதீர்கள். நீங்கள் உங்கள் சரீரம் ஆவி மீட்கப்பட்டிருந்தாலும், ஆவி தேவனோடு ஐக்கியமாய் இருந்தாலும், ஆவியை அவன் தொட முடியாது ஆயிருந்தாலும், உங்கள் சரீரத்தை அவன் தொட்டு அவன் ஆளுகை செய்கிறான். அவன் பிடியில் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியோடு இருப்பது, பிசாசின் பிடியில் இருப்பது, ஆளுகையில் இருப்பது, அடிமைத்தனத்தில் இருப்பது. அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்வது சுகமாக்குவது, வியாதியோடு இருப்பது தீமை. அது பிசாசின் அடிமைத்தனத்தில் இருப்பது என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நாம் தெளிவாய் அறிய வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது இந்த வியாதியை குறித்து. வேதம் என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார்? இந்த வியாதிக்கு காரண கர்த்தா பிசாசு என்று சொல்லுகிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட, வியாதியினால் பிசாசின் பிடியில் அகப்பட்ட, எப்படி பாவத்தினால் பிசாசின் பிடியில் அகப்பட்டவனோ அதே மாதிரி வியாதியினால் மனிதன் பிசாசின் பிடியில் அகப்படுகிறான். யாரை நான் சொல்லுகிறேன் மனிதன் என்று சொல்லும் பொழுது புது சிருஷ்டியை சொல்லுகிறேன். ஏன் அவன் அனுமதிக்கிறான்? அது தேவ சித்தம் அல்ல, அது தேவனுடைய விருப்பமும் திட்டமும் அல்ல. அது தேவ சித்தம் அல்ல, திட்டம் அல்ல, விருப்பம் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவர் குணமாக்குபவராய் சுற்றி திரிந்தார், சுகமாக்குபவராய் சுற்றி திரிந்தார். ஒருவருக்கும் வியாதியை கொடுக்கவில்லை, ஒரு நாளும் அவர் வியாதிப்படவில்லை.
சுவிசேஷத்தில் அதை நாம் தெளிவாக பார்க்கலாம். தேவனுடைய சித்தம், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னவர், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னவர், நாம் சகலவித வியாதிகளையும் மேற்கொண்டு வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு தான் நமக்கு அதே ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினவரிட அந்த உயிர்த்தெழுந்த ஆவி இந்த வியாதிக்கேதுவான விழுந்து போன உலகத்தில் மீட்கப்படாத சரீரத்தில் அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டபடியினாலே இந்த வியாதி படுகிற அவயங்களை அவர் புதுப்பிக்கிறார் என்று ரோமர் 8:11 சொல்லுவதை பார்க்கிறோம். அதே ஆவியானவர், அந்த ஆவியானவருடைய தான் அவர் இந்த சரீரத்தில் வியாதி இல்லாமல் வாழ்ந்து சுகமாக்குகிறவராய் இருந்தார். நமக்குள் கொடுக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆவியானவர் நம்மை சுகமாக்குவார் மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்றவர்களையும் குணமாக்குவாராய் இருக்கிறார். அதுதானே இயேசுவானவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். நாம் இன்னும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறோம். தேவனுடைய வார்த்தை உண்மையானால், தேவனுடைய வார்த்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், ஏத்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். வியாதியையும் நோய்களையும் உன்னை விட்டு அகற்றி உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அது உண்மையானால் அதை நாம் சேவிப்போம், அதை நாம் விசுவாசிப்போம், அதன்படி நாம் வாழுவோம். ஏன் தேவ ஜனம் தேவ வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்னும் கொடுக்கவில்லை. தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை குணமாக்குகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவன், சுகமாயிருக்கிறது, சுகமாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் விசுவாசத்தினால் சுகமாய் வாழுவான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் சுகமாய் வாழுவான். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். என்ன வார்த்தையை அனுப்புகிறார்? என்ன வார்த்தையை அனுப்புகிறார்? நான் இப்ப சொன்னேன்ல, வாதை அணுகாது, நகரவாசிகள் வியாதியோடு இருப்பதில்லை, அப்படிதானே? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், சகல ஜனங்களில் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், அவையில் ஒன்றும் உனக்கு வராது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு இந்த வியாதியை அவர் சுமந்து கொண்டார். நீங்களும் நானும் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் நமது வியாதியை எடுத்து அவர் மேலே பிதாவாகிய தேவன் வைத்தார். அவர்தாமே ஏசாயா 53:4-5 சொல்றாரு, மத்தேயு 8:17 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 17-18 வசனங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்க அவர்தாமே நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். எதற்கு? நாம் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு. ஆனால் இந்த வேத வசனம் ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்த அறிவு இல்லை. அதை குறித்த அறிவு உள்ளவர்கள் கூட அதை விசுவாசிக்க மறுக்கிறார்கள். ஏன்? ஐம்புலன் அறிவினால வாழ்றாங்களே. நாம் ஐம்புலன் அறிவினால் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் எதனால் வாழ அழைக்கப்பட்டவர்கள்? வேத வசனத்தின் வெளிப்பாட்டு அறிவு, அதுதான் விசுவாசம். வேத வசனத்தின் வெளிப்பாட்டு அறிவினால் வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் சொல்றீங்க, என்ன சொல்றாரு? உங்களுடைய சரீரங்களை வேசியின் அவயங்கள் ஆக்காதே என்று சொல்லிட்டு அவரோடு
பிசாசோடு இசைந்திருக்கிறான் என்று நீங்கள் அறியீர்களா? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? நாம் அறிய வேண்டிய சத்தியம். வியாதியோடு வாழ்வது என்றால் பிசாசோடு வாழுகிறோம். வியாதி சரீரத்தில் இருந்தால் இந்த சரீரத்தில் அவன் ஆளுகை செய்கிறான், நம்மை சரீரத்தில் அடிமைப்படுத்துகிறான். இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை செய்ய, அதை செய்யாத, எல்லாமே உன் சரீரத்துல அவன் வந்து உட்கார்ந்து உன்னை டிக்டேட் பண்ணி ஆளுகை செய்கிறான். இங்க போக முடியாது, உன்னால முடியாது 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 என்று சொல்லுகிறான். ஏன்? அவன் சரீரம் மூலமாக நம்மோடு அவன் ஆளுகையை வெளிப்படுத்துகிறான். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறது போல சரீரத்திலும் அவரோடு ஒரே சரீரமாய் இருக்க வேண்டும். இது நம்மை சார்ந்தது, ஆவியிலே அவர் செய்து முடித்தது. இது நம்மை அதனாலதான் சொல்ற ரோமர் 12:1-2 திரும்ப திரும்ப தியானிங்க. அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், 18ஆம் வசனம். நேரம் போகிறபடி நான் வேகமா போறேன். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கிற மாதிரி வியாதிக்கு நாம் விலகி ஓட வேண்டும். வேசித்தனமும் வியாதியும் ஒரே மாதிரி தான் தேவன் பார்க்கிறார். ரெண்டுக்காக பரிகாரம், ஒரே பரிகாரத்தை தான். வேசித்தனத்தை அவர் சுமந்தது போல என்னுடைய வியாதியும் அவர் சுமந்தார். அப்போ வேசித்தனத்துக்கு எதிர்த்து நிற்பது போல வியாதிக்கும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். வித்தியாசமே இல்லை. வேசித்தனம் செய்கிறவன் தன் சரீரத்துக்கு விரோதமாக சொல்லுவது போல வியாதியோடு இருப்பவன் தன் சரீரத்துக்கு விரோதமாக அதை அனுமதிக்கிறான். தன் சுய சரீரத்துக்கு விரோதமாகவே அதை அனுமதிக்கிறான். தேவன் ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு இவ்வாறு நீ வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது, அதை அவர் எதிர்பார்க்கும் பொழுது, அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதற்கான காரியங்களை எல்லாம் நமக்கு சப்ளை பண்ணிவிட்டு தான் எதிர்பார்க்கிறார். அவர் முடியாததை நம்மில் எதிர்பார்ப்பதே இல்லை. எது முடியுமோ அதை தான் நம்மில் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நம்முடைய சரீரத்திற்கு நாம் என்ன பண்றோமா? அநீதி செய்கிறோம். நம்முடைய சரீரம் வியாதியோடு வாழ வேண்டிய சரீரம் அல்ல. நாம் நம்முடைய தவறான எண்ணங்களினால் தவறாக போதிக்கப்பட்டு நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அப்படிதானே? அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னால அனுமதிக்கிறோம். அதை புல் டவுன் பண்ணணும், அதை எடுத்து போடணும். இட் cannot be in my body. It cannot be in any members of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் எந்த அவயத்திலும் அவை இருக்க முடியாது. ஏன் அவயம்? நானும் அவர் அவயம். சபையாகிய எந்த அவயத்திலும் அவை இருக்க முடியாது. சபை வியாதியோடு வாழ்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு வைராக்கியம், ஜீல், நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அந்த வைராக்கியம் நமக்கு வரல? அவரையே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோமே, அவிழ்த்து போட்டு விட்டோம், அப்படிதானே? we are quenched the Holy Spirit. ஏன் அவரை கொஞ்சம் எதன் மேலேயோ கவனம் செலுத்தணும்? உள்ள வாசம் பண்ண வந்தவர் மேல கவனம் செலுத்தல, அவருடைய சத்தத்தை கேட்கல. அததான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அவருடைய சத்தத்தை கேட்கல. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று என்ன சொல்றாரு? அவயம், அவருடைய அவயம், அத பிசாசின் அவயம் ஆக்கலாமா? அந்த பிசாசோடு நீ இசைந்து இருக்கலாமா? அது வேசித்தனம் அல்லவா? வியாதியோடு இருப்பது வேசித்தனம் அல்லவா? சரீரத்தில் வியாதி இருந்தால் அவனோடு உனக்கு உறவு இருக்கிறதே, அது வேசித்தனம் அல்லவா? நீ ஒருவருக்கல்லவா சொந்தம்? கிறிஸ்து ஒருவருக்கே நீ சொந்தமானவன் அல்லவா? அந்த அதை முடியும் போது என்ன சொல்றார் பாருங்க, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், ஆவியினால் மாத்திரமல்ல சரீரத்திலும் அவரை வெளிப்படுத்த வேண்டும். சரீரத்தில் அவரை வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் முந்தின வசனம் சொல்கிறாரு,
உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லவென்று அறியீர்களா? இதெல்லாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய, என் மனமே, என் ஆவி மனிதனே, நீ இதை அறிந்து நீ வீறு கொண்டு எழும்ப வேண்டாமா? வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டாமா? இது தேவன் ரத்தம், தன்னுடைய சொந்த ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், கிரயமாக விலையாக கொடுத்து தமக்கென மீட்டு கொண்டதார். ஆனால் இதை நம்ம சாதாரணமாய் எடுத்துக் கொள்ளுகிறோம். சாதாரணமாய் எடுத்துக் கொள்ளுகிறோம். இதை சாதாரணமாய் எடுக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு வைராக்கியம் இருந்தது பாருங்க. 18 வருஷம் கட்டி இருக்கிறான் சாத்தான். இதை சுகமாக்க வேண்டாமா? அங்கதான் அப்படித்தானே கேட்கிறார். லூக்கா 13க்கு வாருங்க. அதே வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். மற்ற அவயங்களுக்கு வியாதி வந்தாலும் சரி, நமக்கு வியாதி வந்தாலும் சரி. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனம். 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. நாம் யார்? தேவனுடைய குமாரர், குமாரத்திகள். அவருடைய சரீரம், அவருடைய அவயம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். இந்த சரீரத்தில் அவருடைய சுகத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். இங்க என்ன பண்றான்? பிசாசு கட்டி ஆளுகை செய்கிறான். அவளை அந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அது நன்மை செய்வீங்கல்ல, ஒரு மாட்டுக்கே செய்றீங்களேயா, மனுஷனுக்கு செய்யக்கூடாதா ஓய்வு நாள்னு கேள்வி கேட்கிறாரு. அததான் அவர் அங்க என்ன சொல்றாரு, நீ விடுதலையாக்கப்பட்டாய். முதல்ல இவனுங்க கேள்வி முதல்ல he was, how is it possible? 18 வருஷமா இவளை அடிமைப்படுத்தி இருக்கிறார். பலவீனப்படுத்தும் அந்த ஆவி. அதை கடிந்து கொள்ளுகிறார். he rebuked it. வெளியே போக கட்டளை இடுகிறார். அவளுக்கு விடுதலை சொல்லுகிறார். ஐயா, அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அதே வைராக்கியத்தோடு நமக்குள்ள இருக்கிறார். தேவாலயத்தில் சூமின கையுடைய மனிதனை பார்க்கிறார். அப்படிதானே? என்ன சொல்றாரு? உன் கையை நீட்டு என்றார். அவங்க எல்லாம் இது பண்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ. 6:19 உங்களுக்கு நன்மை செய்வதோ தீமை செய்வதோ என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 6:9 19 வரும்போது அவர் தொட்டை எல்லாரும் சுகமானார்கள் வரும். அப்படிதானே? ஏன் தொட்டை எல்லாரும் சுகமான? முன்னால 17ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அவங்க சும்மா வரல, அவரை கேட்க வந்தார்கள். கேட்டு விசுவாசித்து சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே இது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த முந்தின அதிகாரத்துல அங்க 5ஆம் அதிகாரம் லூக்கா 5ல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நாள் எல்லா தலைவர்களா இருக்காங்க. ஆண்டவர் உபதேசிக்கிறாரு. குணமாக்கும் வல்லமை வந்து அங்க இருந்தது என்று சொல்வதை பார்க்கலாம். நான் கரெக்டா அந்த வசனத்தை வேணா உங்களுக்கு எடுத்துடுறேன். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க அதை தொடர்ந்து தியானிக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு நான் வரேன். 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் எங்க என்ன சொல்றாரு பாருங்க. 17ஆம் வசனத்துல, பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தார்கள். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஒருத்தங்க கூட குணமாகல. யாரு? ஒரே ஒரு ஆள், அந்த திமிரவாதக்காரன். விசுவாசத்தினால. ஏன்? அவங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடினால் அவர்களுக்கு விசுவாசம் வந்தது. அவனுடைய நண்பர் அங்க அந்த விசுவாசத்தினாலே அவங்க ரட்சிக்கப்படுவதை சுகமாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் விசுவாசத்தை கண்டு. ஆனா வல்லமை இருந்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வல்லமை இருக்கிறது. வல்லமை குன்றி போகவில்லை. வல்லமை மாறி போகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13 சொல்றாரு, மல்கியா 3 சொல்றாரு, அவர் மாறாதவர். அவருடைய வசனம் ஒண்ணு கூட தவறி போகாது. அவருடைய வல்லமை மாறி போகாது. ஆனா விசுவாசம் இல்ல. வல்லமை இருந்தது, விசுவாசம் இல்ல. தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறது, விசுவாசம் இல்ல. ஏன்?
நம்ம இன்னும் ஃபீலிங்ல தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கல, தேவ வல்லமை நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு ஐம்புலன் உணர்வுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ வார்த்தையை சார்ந்து ஆவியிலே யூ சென்ஸ் இட். இங்கிலீஷ்ல நல்லா வருது, தமிழ்ல எப்படி சொல்ல எனக்கு தெரியல. ஃபீலிங் அண்ட் சென்ஸ் இட், அப்படிதானே? யூ சென்ஸ் இட் இன் யுவர் ஸ்பிரிட். எப்போ? வேத வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது. யூ சென்ஸ் இட் இன் யுவர் ஸ்பிரிட். You have the presence and power of God inside you. You cannot feel it. If you are going to depend on your feeling, you will be disappointed only. You will be living like an ordinary man. உணர்வுகளின்படி வாழ்பவர்கள் அல்ல. ஆவியிலே தேவனுடைய சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறதே, அததான் சென்சிங் என்று நான் சொல்லுகிறேன். வெளிப்பாட்டு அறிவு உள்ளான மனிதனில் you sense it in your spirit. Gut feeling, adana எனக்கு உள்ள I know. My mind, reasoning mind says, how is it possible? My five senses says, no, I couldn't see it. நான் பார்க்க முடியலன்னதா உணர்வுகள். என்னுடைய மனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆத்துமா இது எப்படி, இதெல்லாம் இப்படி இருக்கே, இது எப்படி, எல்லாருக்கும் வியாதி வருதே, இது எப்படி, எனக்கு இப்படி இருக்குதே ஐம்புலன்ல, எப்படி, இது தேவ சரீரம் தானே, எப்படின்னு இந்த ரீசனிங் மைண்ட், பகுத்தறிய மனம் அதற்கு எதிர்த்து நிற்கிறது. ஐம்புலன் அறிவும் நான் காண்பது மெய் என்று சொல்லுகிறது. ஆனால் எனக்குள்ளாக என் உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு நிச்சயம், ஒரு உறுதி, we call it inward witness. அப்படிதானே? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலே நமக்கு அந்த உறுதியை தருகிறார், அந்த உறுதியை தருகிறார், அந்த வெளிப்பாட்டை தருகிறார். என்ன வெளிப்பாடு? I have Holy Spirit, God in me, I have the presence in me, I have the power. இங்க அவருடைய வல்லமை இருந்தது, அவங்களால காணும். ஏன்? they were guided by the five senses. அவங்களால அதை உணர முடியல, ஒரு பயலுக்கும் பிரயோஜனம் இல்லை. அங்க நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி சுகமாகிறா. கூட்டத்துல முந்தி அடிச்சு ஒரு கூட்டம், திரள் கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. எல்லாரும் தொட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் எப்படி பார்த்து கொண்டு இருந்தாங்க? ஐம்புலம், இயேசு இயேசு இயேசுன்னு அவரு பின்னாடி மிரக்கல் நடக்கும், வேடிக்கை பார்க்க போறாங்க. இருதயத்துல விசுவாசம் வரல. அவங்க கேட்டாங்க, அற்புதம் நட, இவ கேட்ட மாதிரி அவங்களும் கேட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு பிரயோஜனம் படல. இந்த அம்மா கேட்டாங்க, திரும்ப she kept on muttering, she kept on saying, amplified இங்கிலீஷ்ல நல்லா சொல்லுது, திரும்ப தொட்டால் சுகமாவேன், தொட்டால். ஏன்? அவ சொல்ல அவளே கேட்டு அவ ஸ்பிரிட்டை டியூன் பண்ணிட்டான். இப்ப ஸ்பிரிட்ல she was able to sense. The minute she touched Jesus, the power was released. The power is always available. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த சுகமாக்கும் வல்லமை எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனா இன்னும் நம்ம ஐம்புலன் அறிவுனால, பகுத்தறிகிற மனதில வாழ்கிறபடினால இதை நாம் பெர்சீவ் பண்ணுவதில்லை, நம்ம இதை சென்ஸ் பண்ணுவதில்லை. ஏன்? அந்த வெளிப்பாடு நமக்கு வரல, அந்த உறுதி நமக்கு வரல. அதுதான் இங்க பிரச்சனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அது என்ன பண்றாரு? He perceived everything in your spirit. அவர் ஐம்புலன் அறிவுல வாழல. ஏப்பா 18 வருஷமா அந்த பொம்பளை கூணி இருக்கா, நான் போய் ஏதாவது பண்ண முடியுமா? அவனுக்கு சொல்ற மாதிரி இது இவன் செஞ்ச பாவமோ, இவங்க அப்பன் செஞ்ச பாவமோ, அதுதான் அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான். இது என்ன காரணமோ நமக்கு தெரியாது. இவன் சரியா சாப்பிட்டிருக்க மாட்டான், சரியா இதை பண்ணிருக்க மாட்டான், அதை பண்ணிருக்க மாட்டான், எதோ 1000 காரியங்களை சொல்லுவாங்க. ஊழியத்தின் நிமித்தம் எங்க சரீரத்தை ரொம்ப வருத்தி கொண்டோம் அப்படின்னு 1000 காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகலவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சகல பிசாசின் வல்லமை மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்றால் ஒன்றும் தாங்க, அது எக்ஸப்ஷனே இல்லை.
அதுல எக்ஸெப்ஷனே இல்ல. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒரு வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு பிசாசின் நோய்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த இடத்துல எங்க இருக்கிறோம்? அவனுக்கு மேல சகல துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு மேல அவன் நம்முடைய பாதம் கீழே எதுக்கு? மிதிக்கிறக்கு. வியாதியை மிதிக்க வைத்திருக்கிறார். வியாதியை மிதிக்கணும். வியாதி கொடுத்தவன நம்ம சரீரத்தில் ஸ்மித் விகில்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிடுவாரு. ஏன்? அவர் அது மாதிரி brought இஸ் a பிளம்பர். ஆனா அந்த மேல அவருக்கு இருந்த வெறிய பாருங்க. ஸ்மித் விகில்ஸ் இந்த வெறிய பாருங்க. வியாதியை பார்த்தா அவ்வளவு தூரத்துக்கு அது மேல இது பண்ணுவார். பார்க்கிறது மூர்க்கத்தனமாக. அவர் செய்தது சரீர பிரகாரமாக தவறாய் இருந்தாலும் அவருடைய ஆவியிலே அந்த வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியத்தினாலே அவ்வாறு அவர் செயல்பட்டார். ஆனா அவர் செயல்படும் பொழுதெல்லாம் அந்த விசுவாசம் அவருக்கு காரியத்தை நடப்பித்தது என்று பார்க்கிறோம். ஏன்? ஆவியிலே இந்த வியாதிக்கு மேல அவ்வளவு ஒரு வெறி அவருக்கு இருந்தது. ஜான்ஜிலே அதேதான். பாருங்க, கென்யான் எல்லாருமே எப்படி சுகமாக்க அவங்க சபையில ஒருத்தர் அவர் அவ்வளவு தூரத்துக்கு கென்யான் தான் இதை ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. வியாதியோடு இருப்பதை வேசித்தனம் என்று ஆணித்தரமா இடபிள்யூ கென்யான் சொல்லுகிறார். இது கிறிஸ்துவனுடைய சரீரம். பிசாசு அங்க வந்துட்டான், அது வேசித்தனம். இத அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அந்த பயனுக்கா இது அவருக்கு சொந்தமா இருக்க. ஆனா நீ சுயசித்துள்ள மனுஷன், நீதான் அதை அனுமதிக்கிற. தேவன் அங்க வந்து தடை பண்ண மாட்டாரு. பாவமோ வியாதியோ தேவன் தடை பண்ண முடியாது. நீங்க தான். You have to renew your mind. You have to yield your body to healthy life. அந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இந்த சரீரம் இருக்கும் வரைதான் தேவன் இந்த சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்தில் கிரியை செய்ய முடியும் என்று அதை பாதுகாத்து தேவ வார்த்தையினாலும் மற்ற காரியங்களினாலும் அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. தொடர்ந்து சரீரத்தை பார்த்து வேத வார்த்தையை பேச வேண்டும். உனக்கு தெரியாதா வேதம் இவ்வாறு சொல்லுகிறதே என்று நாம் பேச அழைக்கப்பட்டவர்கள். நாம் பேசாத வரைக்கும் இந்த சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா அது இஷ்டம் போல பாவம் செய்யற மாதிரி இஷ்டம் போல வியாதிக்கும் இடத்தை கொடுக்கும். நாம் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் எதிர்த்து நிற்காவிட்டால் அவன் உள்ள வந்து ஆவியில் இல்ல உள்ளனா சரீரத்துல வந்து கூடாரம் போடுவான். இது லைஃப் லாங் டாக்டர் சொல்றாரு. இது இன்னைக்கு இல்லைங்க, இது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். இந்த சுகர், இந்த பிபி, இந்த வியாதி உங்களுக்கு இல்ல. அவன் கூடாரம் போட்டுட்டான், அவன் சொல்லிட்டான், நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் பிரச்சனையே. You agree with a Satan. The minute the doctor or the science or my body says contrary to the word of God, you have to reject it. அதை எதிர்த்து தள்ள வேண்டும். அதை கடிந்து கொள்ள வேண்டும். No, I will not accept it. No, I will not agree. No, I will not tolerate. அதை நான் சகிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். This is contrary to what God says. தேவன் சொல்லுவதற்கு எதிர்மாறாக இருக்கிறது. அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த அறிகுறி ஆரம்பத்திலேயே அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு சாதாரண கோல்டோ, ஃபீவரோ, ஒரு பெயினோ, பலவீனமோ எதுவா இருந்தாலும் the minute it enters, you have to resist it. எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை உள்ள கூடாரம் போட்டு உட்கார வைத்துட்டு அப்புறம் டாக்டர்ஸ் போய் அவன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து சொல்லுவான். அதை ஏற்றுக்கொண்டோமானால் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல உங்க சரீரத்துக்கு அதிபதியாக அவன் ஆளுகை செய்து கொண்டிருப்பான். நான் சொல்லுவான், இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை செய்ய, அதை செய்யாத.
எல்லாவற்றையும். அதனாலதான் சொல்றோம், அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவ வார்த்தையில் உறுதியாய் நின்று, அதுதான் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று. தேவ வார்த்தையில் உறுதியாய் நிற்பது, விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்பது. அதுதான் நம்முடைய வேலை. இது தேவன் செய்யவே மாட்டாரு. அவர் காட் இஸ் எ ஜென்டில்மேன். அவர் ஒரு அதிகாரத்தை பூமியில கொடுத்துட்டாரு மனுஷனுக்கு, அதை எடுக்க மாட்டாரு. ஆனா அவன் அப்படி இல்ல. இஸ் எ ட்ரெஸ்பாசர். அவன் அயோக்கியன். ஏதோ அயோக்கியத்தனமா தான் உள்ள வருவான், சரீரத்தை பிடிக்க பார்ப்பான். அவனுக்கு தெரியும் நம்ம ஆவியை தொடவே முடியாதுன்னு. எப்படியா இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இவன் சாட்சியா வாழ்ந்துடக்கூடாது, இவனை நான் படுத்துற துன்பத்தை பார்த்து ஒரு பயலும் கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடாது. அதுதான் அவனுடைய ஏண்டா. இவனை இழந்துட்டேன், இவன் ஆவியை தொடவே முடியாது, ஆனா மத்தவங்க யாரும் வரக்கூடாது. ஆகவே இவன் சரீரத்தை பிடிச்சு நான் உலகத்துக்கு காமிக்க போறேன். ஒண்ணு வித்தியாசம் இல்லப்பா, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? அவனுக்கும் வருது, இவனுக்கும் வியாதி வருது. என்ன? இதுதான் அவனுடைய அஜெண்டா, பிளான். நம்ம ஞானமா தான் நாம் தான் இருக்கணும். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரம் இதுதான். ஏன் அவன் சரீரத்துல வியாதி கொடுக்கிறானா? உங்க மூலமா அவன் பப்ளிசிட்டி கொடுக்கணும், அவன் கட்சிக்கு, அப்படித்தானே? அவன் ஆளுகைக்கு, அவன் கூட்டத்துக்கு ஆளை சேர்க்கணும். அதுக்குதான். அதை அறியாம நீங்க அங்கீகரித்தீங்கன்னா அவனுக்கு கொண்டாட்டம் மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கு நீங்களும் நானும் காரணமாய் இருக்கிறோம். வித்தியாசம் இல்லை பாருங்க. சந்திரசிங் பிரதரை பாருங்க, வித்தியாசம் இல்லை. இவனை பாருங்க, வித்தியாசம் இல்லை. அப்படியே அவன் உலகத்துக்கு போறான். ஆனா நம்ம யாரு? அவருடைய புண்ணியங்களை பறைசாற்ற அழைக்கப்பட்டவர்கள். ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வந்த பிறகு அந்த ஒளியை காண்பித்தா தானே புண்ணியங்களை பறைசாற்ற முடியும். இன்னும் இருளை காண்பித்து கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. நான் அவருடைய ஆச்சரியமான ஒளியை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டியவன், காண்பிக்க வேண்டியவன், வெளிப்படுத்த வேண்டியவன், சுகத்தை காண்பிக்க வேண்டியவன். இன்னும் இருள் இருந்துச்சுன்னா அவன் தான் பறைசாற்றுவான் நம் மூலமாக. நாம் எதை காண்பிக்க போகிறோம்? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அப்படிதானே? ஏன் என் ஆவி அவருடைய ஆலயமா இருக்கு, சரீரம் அவருடைய ஆலயம். அங்கிருந்தா அவர் கிரியை செய்யணும். இந்த சரீரம் இல்லாம நான் கிரியை செய்ய முடியாது. ஆகவே என்னில் வாசம் என் மூலமாய் அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் இந்த சரீரத்தின் மூலம் தான் முடியும். ஆகவே தான் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது எப்படியும் போகுது, மண்ணுக்கு மண்ணா போற சரீரம், அப்படிதான் நமக்கு சொல்லிட்டாங்க. கரெக்ட், மண்ணுக்கு மண்ணா போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஆனா இந்த உலகத்துல தேவ திட்டத்தை செய்வதற்கு இந்த சரீரம் எனக்கு வேண்டியது இருக்கிறது. இந்த சரீரம் சுகமா பலனா இருந்தா தானே அந்த திட்டத்தை செய்ய முடியும். அது இருந்தா தானே உலகத்திற்கு காண்பிக்க முடியும் வித்தியாசத்தை. நன்றாக அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த விதத்துல ஒரு அணுகுட வியாதியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வீறு கொண்டு எழும்ப வேண்டும், வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும். அது வேசித்தனத்துக்கு ஈக்குவல்ன்ற எண்ணம் நம்முடைய மனங்கள் மாற்றப்பட வேண்டும். வியாதியோடு இருக்கிறது, அது வியாதியோடு இருப்பவர்கள் கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆகவேதான் அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா இந்த பிரசங்கம்லாம் நமக்கு வேண்டாம். அவங்க சொல்றாங்கல்ல, உலகத்தில் இருக்கிறவங்க அதுதான் நமக்கு நல்லா இருக்கு. நம்ம அப்படிதான், அது கேட்கும் போதுதான் நம்ம செவி அதை கேட்க இஷ்டப்படுது. ஐயா, அதை கேட்கிற வரைக்கும், அது நம்ம செவி இஷ்டப்படுற வரைக்கும் இதை கேட்க போறது இல்லை. கேட்காதனால விசுவாசம் வரப்போறது இல்லை. விசுவாசம் வராதனால அவ்வாறு வாழ போறது இல்லை. ஆனா நம்ம வேதத்துல பார்த்தோம்ல, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம், மார்க் 5ஆவது பெரும்பாடுள்ள ஸ்திரியும் பார்த்தோம். வல்லமை இருந்தது, வல்லமை புறப்பட்டது, ஆனா விசுவாசம் உள்ளவர்கள் தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. விசுவாசம் எப்போ அந்த விசுவாசம் வரும்? அதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். நான் இன்னைக்கு எடுக்க வேண்டிய டாபிக்கே அதுதான். விசுவாசம் கேள்வியினால் வரும். த லா ஆஃப் ஹியரிங் ஃபெய்த். அதை தான் நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். ஆனா இன்னவே நான் அதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லாட்டியும், நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுது
அதை கேட்ட உங்களுக்கு அந்த விசுவாசம் வரும். நான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். God's will is only living without sickness. வியாதி இல்லாமல் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். I can live, I will live, I shall live without sickness. அதுதான் தேவன் நம்மை குறித்து கொண்டுள்ள தீர்மானம். All things are possible provided you believe. All things are possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறுவதில்லை. வார்த்தையிலே சுகம் இருக்கிறது. விசுவாசித்தவர்கள் அந்த சுக வாழ்க்கை வாழ முடியும். ஆவியானவர் நமக்குள் இருப்பவர் சுகமாக்கும் ஆவியானவர், சுகமாக்கும் வல்லமை உடையவர். வியாதி இல்லாமல் நாம் வாழ்வதோடு கூட மற்றவர்களையும் சுகமாக்குபவர்களாய் நாம் வாழ்வோம். இதுதான் வேதத்தில் இந்த 2 காரியங்களை குறித்த வெளிப்பாடு இருந்தா போதும். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. குணமானீர்கள் என்றால் குணமானீர்கள், அணுகாது என்றால் அணுகாது, வர பண்ணேன் என்றால் வர பண்ண மாட்டார். It is all how we receive the word and believe it. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கேட்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதை சார்ந்தது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீங்க இந்த விசுவாசத்தை தரீங்க. நாங்க வியாதி இல்லாமல் வாழ்வோம். வியாதியின் அறிகுறி எங்கள் சரீரத்தில் இருக்குமானால் அதற்கு எதிர்த்து நிற்போம். அவைகள் ஓடி போகும். நாங்கள் ஐம்புலன் அறிவினால் வாழ்பவர்கள் அல்ல, பகுத்தறிவும் மனதினால் வாழ்பவர்கள் அல்ல. நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் வாழ்பவர்கள். உம்முடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் என்று அதை திரும்ப திரும்ப சொல்லி கேட்டு கேட்டு இருதயத்தில் அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த விசுவாசத்தில் வாழ்பவர்கள். அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை நான் கடத்துகிறேன். வேத வார்த்தையில் உள்ள வல்லமையை அவிழ்க்கிறேன். I speak life to each and everyone who are hearing this word. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள சரீரத்தில் உள்ள எல்லா சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போக